வில்பதை மாணிக்க பூனோல ஆடாம்பரத்தோடல் திருக்கோடி நாட்டினா நீ உத்திரது நீ உத்திரம் தன்னில் பிறந்தவன் நீ உத்திரம் தன்னில் பிறந்தவன் ஆனந்த கூத்தன் குருபரனி விஜி வேலா குருபரனி விஜி வேலா ஐயனை கொண்டல் வந்தல் மால் மாறுகா ஆனைக்கு இளையோ நீ ஆறு முகனே அரக்கர் கோலங்கள் ஆறுதோனே அப்படி அர்த்த நோட திருமகனே முருகாறு சடைவேல் முருகா காதல் கோர வள்ளி மனவாளா பூமி மாட்டு ஒருவேனி நானு வண்ணே குறைகள் ஒன்று அணுகிடாமல் எனக்கு வளம் இருக்கும் வனக்கிளிய அடியன் வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடமிருக்கும் சரஸ்வதிய அருள் புரிவாய் அஞ்சனோ தேவி போலா அனுமந்தனே முன்னடவா கண் கொடுத்த காளி தெய்வம் தாய் கதைக்கு வந்து அருள் புரிவாய் பல வேஷக்காரன் கதைகள் பாட பல வேஷக்காரன் கதைகள் பாட பால கணபதி அருள் புரிவாய் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அதுல நாவலர்கள் புகழும் நாடு ஜன்னல்கள் விளையும் நாடு சீதேவி வளரும் நாடு மஞ்சளிஞ்சி பூக்கும் நாடு மல்லிகை பூ மலரும் நாடு தேனிருந்து மழை பொழியும் தென்திரு நாடாதில வருகை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழித்த நாடு
அயோத்தி மாநாடாதிலே அயோத்தி மாநாடாதிலே அந்த யாரெல்லாம் ஆண்டுவார் அயோத்தி மாநகரிலே அவனிகட 56 தேசத்திலையும் சரி ஈழம் பாண்டி கொங்கு வங்காளம் மாநாடகம் கர்நாடகம் அபந்தி துவாரகை மானாமதுரை வடமதுரை தென்மதுரை பூமி சரி கல்கத்தா கர்மடகம் டெல்லி சௌதராட்டிதம் பவுண்டு தேசம் வல்லபி தேசம் அஸ்திராபுரி ஆனந்த மகாபுரி சரி கேகையா நாடு என்று சொல்லக்கூடிய அயோத்தியை சார்ந்த அவனிகட 56 தேசத்திற்கும் சரி அதிபதியான நாடு அயோத்தி மாநகரம். அந்த அயோத்திமா நகரை யார் ஆண்டு வருகிறார்? தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் சூரியகுல பரம்பரையை சார்ந்தவர். சூரியகுல பரம்பரையை சார்ந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய ஹரிராமச்சந்திரமூர்த்தி சரி தசரத சக்கரவர்த்தி மைந்தன் கோசலையின் திருமகன் அந்த ஹரிராமச்சந்திரமூர்த்தி சரி அயோத்தியை ஆண்டு வருகிறார்னா அயோத்தி மாநகரை ராமச்சந்திரன் ஆளுகிறார் என்று தெரிந்து சரி அந்த நாட்டுல எப்படி தெய்வங்கள்லாம் குடியிருக்கிறது? தெய்வங்கள் எல்லாம் அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆகாயவாணி அக்னி தேவி பூமாதேவி கங்காதேவி சரஸ்வதி அனைத்து தெய்வங்களும் அயோத்தியிலே குடியிருக்கிறது. மலைகள் எப்படி மலைகள் எல்லாம் அயோத்தியில பொழிகிறது? மலைகள் எல்லாம் மழை பொழிந்திடுமா அயோத்தி மாநகரதில கால மழை பொழிந்திடுமா பொழிந்திடுமா காடுகரை விளைந்திடுமா அங்கு காடுகரை விளைந்திடுமா கொடமழை பொழிந்திடுமா அயோத்தி மாநகரதிலே கோடமழை பொழிந்திடுமா குளிர்ந்த தண்டல் வீசிடுமா சாரல் மழை பொழிந்திடுமா சரமிளகும் காய்த்திடுமா அயோத்தி மாநகரதிலே மாசி மழை பொழிந்திடுமா அங்குள்ள மாநிலங்கள் விளைந்திடுமா மாநிலங்கள் அப்படியாக அயோத்தி மாநகரம் செல்வ சிறப்போடு இருக்கிறது. அயோத்தி மாநகரம்னா ஒரு பெரிய நகரம். சரி எந்த வகுப்பினரை சார்ந்தாலும் ஆயிரம் தெருக்களை கொண்டது அயோத்தி மாநகரம். இப்ப நம்ம சேனையர் இருக்காங்கன்னா அவங்க தெரு அங்க 1000 தெரு இருக்கும். சரி உங்க யாதவர் இருக்காங்கன்னா அவங்க தெரு அங்க 1000 தெரு இருக்கும். ஐயா தேவர் இருக்காருன்னா அவர் தெரு 1000 தெருக்கள் இருக்கும். அப்படி பிள்ளை தெருன்னா 1000 தெரு இருக்கும். இப்படி விஸ்வகர்மன் தெருன்னா 1000 தெரு இருக்கும். ஐயா இப்படி ஒவ்வொரு வகுப்பினரும் வணிக வைசிகர் தெருன்னா அது 1000 தெரு இருக்கும்.
எந்த வகுப்பினரை சார்ந்தாலும் 1000 தெருக்களை கொண்டது அயோத்தி மாநகரம். செல்வ சிறப்போடு ஆண்டு வருகிறார்கள். மக்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. ஹரிராமச்சந்திரமூர்த்தி நாட்டை ஆளுகிறார் என்று சொன்னால் அங்க என்ன குறை வரும்? எந்த குறையுமே கிடையாது. ஹரிராமனுடைய ஆட்சியிலே மக்களுக்கு பசினா என்னதுன்னு தெரியாது, பட்டினினா என்னதுன்னு தெரியாது. ஐயா, யார பார்த்தாலும் பணக்காரதான். அவ்வளவு அருமையா ஆண்டு வருகின்ற நாளையில் இப்படி நடு நாளாய் நடு வருடம், நடு நாளாய் நடு வருடம் நேர்மையுடன் ஆண்டு வாரார். பல நாளாய் பலவாரிடம் அவர்கள் பகுதுடனே ஆண்டு வாரார். சில நாளாய் சில வருடம் செலவாரிடம் அவர்கள் சிறப்புடனே ஆண்டு வாரார். அவர்கள் சிறப்புடனே ஆண்டு வாரார். ஆண்டு வருகின்ற காலத்திலே அயோத்தி மாமன்னன் சக்கரவர்த்தி ஆகிய அயோத்தி மாமன்னன் ராமச்சந்திரமூர்த்தி ஆண்டு வருகின்ற காலத்துல அந்த நாட்டினுடைய வழமை என்னன்னா, அவனிட 56 தேசத்து மன்னர்களும் நமது ராமச்சந்திரமூர்த்திக்கு வரிப்பணம், வட்டி பணம், இருசால் பணம், தீர்வை பணம், கற்ப பணம், காணிக்கை பணம், பகுதி பணம் இதெல்லாம் ராமச்சந்திரமூர்த்திக்கு செலுத்தணும் ஒவ்வொரு நாட்டு மன்னனும். ஆனா அவர்கள்லாம் அயோத்தியில் வந்து செலுத்த மாட்டார்கள். சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி ரதத்துல ஏறி ரதத்துல அமருவார். ரதகஜ திரௌபதாதிகள் சேனா சகினியங்கள் அனைத்தையும் அழைச்சிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கா போவார். ஒரு மாசம் ஈழ நாடு, ஒரு மாசம் பாண்டி நாடு, ஒரு மாசம் கொங்கு நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கா ரதத்துல போவாரு. அந்த நாட்டு மன்னர்கள் அவரவர்கள் நாட்டில் உள்ள வரிப்பணம் வட்டி பணங்களை பிரிச்சு சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி ரதம் வந்து ஊருக்குள்ள நிக்கும் பொழுது, அவங்க நாட்டுல நிக்கும் பொழுது இவங்க பிரிச்சு வச்சிருந்த வரிப்பணம் வட்டி பணத்தை கொண்டு போய் சுவாமியுடைய திருப்பாதத்துல வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுவார்கள். உடனே சுவாமி ஹரிராமச்சந்திரமூர்த்தி அந்தந்த நாட்டு மன்னர்களை வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விட்டு அந்த பணங்களை வசூல் செய்துட்டு சுவாமி ரதம் ஒவ்வொரு நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்து இப்படியாக நடக்கின்ற காலத்திலே ராமனுடைய ரதமானது வந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டுக்கு வருகிறானால் அந்த கொங்கு நாடு தன்னதற்கு, கொங்கு நாடு தன்னதற்கு ராமன் ரதம் வருகுதையா. பார்த்துட்டானே ராசமன்னன் அந்த கொங்கு நாட்டு மாமன்னனும் ராமன் ரதமதுதான் வருகுதென்று அவன் நாட்டைத்தான் அலங்கரித்தான். எண்ணம் கொட்டகைகள் போடுவானாம், கொலவாளை நாட்டுவான, வளப்பு ரசர்களை கட்டுவானாம், மாவிலையால் தோரணமாம், மரகதத்தால் தூணுகளாம், நாட்டைத்தான் அலங்கரித்தான். ஹரிராமன் ரதம் வருகுதையா. அந்த கொங்கு நாட்டில் வந்த போது அண்ணன் மக்கள் எல்லாம் திரட்டி எல்லாம் வரி பணம் வட்டி பணம்
இருசால் பணம் தீர்வை பணம் கற்ப பணம் காணிக்கைகள் தாம்பளத்தில் அள்ளி வைத்தார் மலர் மாலையை கொண்டு வந்து ராமன் திருப்பாதத்தில் போடுவார் வசூல் செய்த பணங்கள் அல்ல வசூல் செய்த பணங்கள் அல்ல ராமன் பாதத்தில் வைப்பார் நாட்டு மன்னன் ராமன் ரதம் வருகிறது என்று சொல்லி நாட்டை அலங்காரப்படுத்தினான். சரி ஐயா, சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி கொங்கு நாட்டுக்கு வருகிறார் என்றால் நாட்டை அலங்காரம் செய்தான் கொங்கு நாட்டு மன்னன். அப்புறமா அவன் நாட்டில் உள்ள வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், தீர்வை பணம், கற்ப பணம், காணிக்க பணம் அத்தனையும் பிரிச்சு ஒரு தங்க தழுகை தங்க தாம்பளத்தில் அள்ளி வச்சான். அப்படி அள்ளி வச்சுட்டு பெரிய மாலையை கொண்டு வந்து சுவாமி ரதத்துல இருக்காரு, சுவாமியினுடைய திருப்பாதத்துல கொண்டு போய் மாலையை சாத்தினான். மக்கள் எல்லாம் அலைகடலன்னு திரண்டு நிற்கிறார்கள். இந்த கொங்கு நாட்டு மன்னன் பிரிச்சு வச்சிருந்த வரிப்பணங்களை கொண்டு வந்து ராமச்சந்திரன் திருப்பாதத்துல கொண்டு போய் வைத்தார். அப்புறமா சுவாமியுடைய திருப்பாதத்துல மன்னன் நெடுஞ்சாக்கடையா விழுந்தான். ராமன் ரதத்தில இருந்து கொண்டே கொங்கு நாட்டு மன்னா, நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் நாடு வாழ்க, உன் நாட்டு மக்கள் வாழ்க என்று சுவாமி வாழ்த்தி விட்டு பிறகு அடுத்த நாட்டை நோக்கி ரதம் வருகிறது. எங்க வருது? பிறகு ரத மதுத அன்பயணமாகி ரத மதுத அன்பயணமாகி எந்த நாடு வருகுதானால் வங்காள தேசத்துக்கு ராமன் ரதம் வருகுதையா ராமன் ரதம் வருகுதையா சந்திரமூர்த்தியினுடைய ரதமானது கொங்கு நாட்டுல வசூல் செய்துட்டு வங்காள தேசத்தை நோக்கி ரதம் வருது. உடனே வங்க தேசத்தினுடைய மன்னன் சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி ரதம் வருகுதுன்னு தெரிந்தவுடன் நாட்டை நல்ல அலங்காரம் செய்தான். நாட்டு மக்கள் எல்லாம் திரட்டினான். ஐயா, நம்ம நாட்டுக்கு ஹரி ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார். ரதகஜ துரோபதாதிகள் சேனா சகுனியங்களோடு வருகிறார். சுவாமிகிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும், எல்லாரும் வாங்கணும். மக்களை திரட்டி கூட்டிட்டு வந்தான். அப்படி வரும் பொழுது வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், தீர்வை பணம் அத்தனையும் கொண்டு வந்தாங்க. சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி ரதம் வந்துச்சு. அவருடைய பாதார பந்தத்துல கொண்டாந்து வச்சாங்க. மலர் மாலையை சாத்தினாங்க. அந்த வங்காள தேசத்து மன்னனும் அவன் நாட்டு மக்கள் எல்லாம் சுவாமிக்கு முன்னால ஹரிராமனுக்கு முன்னால நெடுஞ்சாங்கடையா ரதத்துக்கு முன்னால விழுந்து சுவாமியை வணங்கினார்கள். உடனே ராமச்சந்திரமூர்த்தி ரதத்துல உட்கார்ந்துகிட்டே, ஐயா வங்காள தேசத்து மன்னா, நீ வாழ்க, உன் நாடு வாழ்க, உன் நாட்டு மக்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ரதம் பயணமாகி இந்த ரதம் மதுதான் வருகுதையா ராமன் ரதம் வருகுதையா எந்த நாடு போவோம் என்று ஹரிராமன் ரதம் வருகுதையா
ஈழ நாடு தன்னதற்கு தன்னதற்கு ஹரி ராமன்றதா வருகுதையா ஹரி ராமன்றதா வருகுதையா சந்திரமூர்த்தியினுடைய ரதமானது எங்க வருகுதானால் ஈழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஈழ நாட்டு மன்னன் நாட்டை அலங்காரம் செய்தான். உடனே மக்களை கூட்டிட்டு வந்தான். அவன் வரி பணம் வட்டி பணத்தெல்லாம் பிரிச்சு சுவாமி திருப்பாதத்துல வச்சான். கிடைச்சா கிடையா விழுந்தான். ஏழ நாட்டு மன்னனையும் வாழ்த்தி விட்டு இனிமேல் எந்த நாடு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாடா சுவாமி ரதத்தை ஓட்டி வாராரு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற காலத்துல இங்க என்ன நடக்கு? என்ன குறும்பை நாடு தன்னாதில குறும்பை நாடு தன்னாதில குறும்பை நல்ல ராசமன்ன குறும்பை ராஜன் பெற்ற மகள் அந்த குறும்பை ராஜன் பெற்ற மகள் அந்த குலமகளா குறும்பை பெண்ணா நாட்டிலே குறும்ப ராஜமன்னன் பெற்ற மகள் கொலமகளா குறும்பை பெண்ணாள் ஏந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரித்து பிறந்த மகள் மகளாகிய குறும்பை பெண்ணாள் வயது 16 ஆகியது. பூத்து குலுங்கி புஷ்பவதி ஆகியிருக்கா. குறும்பராஜன் பெற்ற மகள் குறும்பை பெண்ணாள். அவன் அரண்மனையில பூத்து குலுங்கி புஷ்பவதி ஆகியிருக்கிறாள். இப்படி இருக்க அழகு குறும்பை பெண்ணாள் அழகுக்கு இந்த உலகத்துல பெண்களே கிடையாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாள். அவள் எப்படி பூத்து இருக்கிறாள்? அல்லி மலர் பூத்ததை போல் குறும்பை பெண்ணாள் பெண் கோடி அவள அல்லி மலர் பூத்ததை போல் அருங்கிழியாள் பூத்திருக்காள். முல்லை மலர் பூத்ததை போல் மொய்குழலாள் பூத்திருக்காள். பிஞ்சி மலர் பூத்ததை போல் பெண் கொடியாள் பூத்திருக்காள். குறும்பை நல்ல பெண் கோடியாள் வாடா மல்லி பூத்ததை போல் வடிவழகி பூத்திருக்காள். செந்தாமரை பூத்ததை போல் செந்தாமரை பூத்ததை போல் அந்த சேகிழையாள் பூத்திருக்காள். அழகாக பூத்து குலுங்கி புஷ்பவதியாகி இருக்கிறாள். அழகுலை சிறந்தவள் இன்னும் என்ன அழகாக இருக்கிறாள். ஆனால் செல்ல மகளாகிய குறும்பை பெண்ணாள் அவளோ கண்ணாரோட ஓலையாதிலே கண்ணரோட ஓலையாதிலே கட்டி மகள் குறும்பை பெண்ணாள் கரு பிடித்த பாவனை எண்ணம் கொல்லாரோட ஒலையாதிலே
குலமகளை குறும்பை பெண்ணாள் குடந்தட்டி வார்த்தது அம்மா தச்சாரோட வீதியிலே தலைமகளை குறும்பை பெண்ணாள் உன்னை தரை கடைந்த ரத்தினம் போல் சிமிழரோட வலையாதிலே என் செல்ல மகளே குறும்பை பெண்ணாள் உன்னை சிலை வகுந்த பாவனை போல் அழகாக இருக்காளே அவ அழகாக இருக்காளே அம்மா அங்க மெல்ல தங்க நிறம் குறும்பை ராஜன் பெற்ற மகள் குறும்பை ராஜன் பெற்ற மகள் கொல்ல மகளம் குறும்பை பெண்ண எலுமீச்சன்பழம் அதற்கு இடையே ஒரு கருப்பு ஒண்டி ஓடுகிற தண்ணீரில் மணலும் கருப்பு ஒண்டி ஆடுகிற நாகத்திற்கு ஆடி வயற்றில் நிழலும் உண்டி செல்ல மகளே குறும்பை பெண் உன்னை செட்டி கட வீதியிலே தெளித்தெடுத்த ரத்தினம் பாப்பாங்கட வீதியிலே பாப்பாங்கட வீதியிலே அழகுடைய குடும்பை தரையதில வாக்கது பொன்னையக்கே தானுரி பூமியில வாக்கது அழகாக இருக்கானே அவங்க ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குறும்பை பெண்ணாள் அவளுடைய உடல் அமைப்பு எப்படியானால் குறும்பை ராஜன் பெற்ற மகள் குலமகளாம் குறும்பை பெண்ணாள் அவளுடைய உடல் அமைப்பே ஒரு தனி அமைப்பு அப்படி பெண்களுக்கு உடல் அமைப்பு அமையாது அப்படின்னா என்ன அமைப்புல இருக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வர அவளை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் 1000 நாவுகளை படைத்த அந்த ஆதிசேடனால் கூட அவ அழக வர்ணிக்க முடியாது ஐயா அவ்வளவு அழகாக இருக்கிறாள் அவளுடைய உடல் அமைப்பு எப்படின்னா என்ன கார்மேகம் சூழ்ந்தது கட்டி மகள் குறும்பை பெண்ண அம்மா கார்மேகம் சூழ்ந்தது கன்னியோட தலையழ மூன்றாம் பீரை செயலிலே குழலால் நெற்றிகள் செல்ல மகள் குறும்பை பெண்ணாள் அவளுக்கு 4ஆம் பூரை செயலிலே நாடியோட தன்னழக சேரனோட வில்லை போல சேரு 2 உருவங்களாம் வேப்பலை செயலிலே கீழ்புருவம் 2 அழகாம் எழுத்தாணி முக்கழ
சேலத்து மாங்கனி போல் அவளுக்கு சேரு ரெண்டும் கன்னங்களா கோவை நல்ல கனிகள் போல அவளுக்கு கொம்பனையால் உதடழகா பதைக்கங்கட்டி கொடுத்தது பக்கம் 16 பல்ல முல்லை அரும்பு போல அவளுக்கு முன்வருச பல்லழகா பிச்சி நல்ல அரும்பு போல அவளுக்கு பின்வருச பல்லழகா கமுகம் கொலை சாய்ந்தது போல் கமுகம் கொலை சாய்ந்தது போல் அந்த காரியிழையாள் கழுத்தழகா ராஜன் பெற்ற மகள் குலமகளான் குறும்பை பெண்ண அவளுக்கு இந்துராணி மார்வழகா கட்டியிலுக்கால் கடைந்தது கையினோட தன்னழகா ஆலலை செயலிலே அடிவயறு தன்னழகா ஒரு வாழையில செயலிலே ஏந்திழையாள் முதுகழகா சித்தூடுக்கு செயலிலே அவ சேலை கேட்டு எடையழகா எடையழகும் தொடையழகும் நளினமான உடையழகும் கட்டியிலு கல்கடைந்தது ஒரு கனகமணி கால்கள் போல காலினோட தன்னழக ஆமை ஓட்டு செயலிலே அவளுடைய பாதங்கள் பைத்தனத்து செயலிலே பக்கம் 16 விரல் பைத்தனத்து செயலிலே தன்னுடைய விரலழகா 10 நல்ல விரலழகா மாவரையினத்து செயலிலே 5 நல்ல விரலழகா 5 நல்ல விரலாதிலும் அவளுக்கு ஐவீணையால் மோதிரம் ஒரு தேக்கு நல்ல உருட்டு போல தேக்கு நல்ல உருட்டு போல அந்த தேன்மொழியால் உடலழகா ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளா குறும்பை பெண்ணாள் அம்மா அழகுலை சிறந்தவளாக இருக்கிறாள் ஐயா அறிவிலே உயர்ந்தவளாக இருக்கிறாள் அது மட்டுமா அந்த குறும்பை பெண்ணாளுடைய உடம்ப பார்த்தேன்னா தங்கத்தை முறிச்சா அப்படி இருக்கும் அப்படி தங்க சிலையாக இருக்கிறாள் தங்க விக்கிரகமாக இருக்கிறாள் அவளுடைய அழகு மேனி எப்படி தெரியுமா அவளுடைய மேனியானது என்ன அழகாக இருக்கிறது என்ன இந்திராணிக்கு என்ன இடுப்பில் பக்கம் மச்சம் ஒண்டி மயக்கி ஆனாலும் தோடு பக்கம் தேமல் ஒண்டி கருணகைக்கு ஆனாலும் கண்ணத்துல மச்சம் ஒண்ணு தோற்றுமைக்கு ஆனாலும் தோಳು பக்கம் தேமல் ஒண்ணு பார்வை
பார்வதிக்கியானாலும் அவ பக்கமெல்லாம் அற்றான் லட்சுமிக்கியானாலும் அவன் திரேகம் எல்லாம் கமலுண்டு கட்டி மகளை குறும்பு வேணாள் அவன் தலையோ கருப்பொழியே தலையோ நல்ல கருப்பொழியே தானே ஒரு கருப்பும் இல்லை அழகுடைய குறும்பை பெண்ணாள் புருவமோ கருப்பொழியே புருவமோ கருப்பொழியே அம்மா பின்னே ஒரு கருப்பும் இல்லை அழகாக இருக்கிறாள் குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளா குறும்பை பெண்ணாள். அப்ப குறும்பை ராஜமன்னன் 7 அரண்மனையை கட்டி 7வது அரண்மனைக்குள்ளாக சரி கண்ணை இமைகார்ப்பது போலும் இமையை கண்கார்ப்பது போலும் உயிரை உடல் கார்ப்பது போலும் உடலை உயிர் கார்ப்பது போலும் அவ்வளவு அழகாக வளர்த்துவார். இப்படி இருக்கவும் இப்படி குறும்பை ராஜமன்னன் ஆண்டு வருகிறான் ஒரே மகள். இப்படி இருக்கக்கூடிய காலத்துல அங்க என்ன நடக்கிறது? ராமன் ரதம் ஒவ்வொரு நாடா வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில இப்ப எங்க வருது ரதம்? ஹரிராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதமானது குறும்பை நாட்டை நோக்கி வருகிறது. குறும்பை நாட்டை நோக்கி சுவாமி ரதம் வருகிறது என்று தெரிந்தவுடனே அந்த குறும்பை ராஜமன்னன் தன் நாட்டை அலங்காரம் செய்கிறான். இந்த அதாவது அயோத்தியின் மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி நம்ம நாட்டுக்கு வருகிறார். அப்படின்னா நாடு ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னன் நாட்டை எப்படி அலங்காரம் செய்தான்? அவன் பந்தலங்க போடுவானா குறும்பை ராஜ மாமன்னனோ பந்தலங்க போடுவானா பகலத்தால அலங்கரித்தான் மன்னன் கொட்டகைகள் போடுவானே புலவாளை நாட்டுவானே பழப்புரஸ்தர்களே கட்டுவானா அதுல மாவிலையால் தோரணமா மரகதத்தால் துணிகளா இஞ்சங்கொலை கொண்டு வந்தே குறும்பை ராஜமாமன்னேனோ இஞ்சங்கொலை கொண்டு வந்தே அங்கே இருபுறமும் தூக்குவானா நாட்ட அலங்காரம் செய்யுவானே அலங்காரம் செய்யுவானே குறும்பை ராஜமாமன்னேனோ அலங்காரம் செய்தான். அப்படி அலங்காரம் செய்துவிட்டு அந்த நாட்டில் உள்ள வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், தீர்வை பணம், கர்ப்ப பணம், காணிக்க பணம், பகுதி பணம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்தான். ஒரு தங்க தழுகையை வாங்கி, தழுகை என்று சொன்னால் தாம்பழம் என்று பொருள், தழுகை என்றால் தாம்பழம் என்று பொருள். ஒரு தங்க தழுகையை வாங்கி அது நிறைய இந்த பணங்கள் அள்ளி வச்சான். அப்புறமா தங்க தழுகையில ஹரிராமச்சந்திரமூர்த்தியை நம்ம பார்க்க போறோம். அதுக்குனால தங்க மாம்பழம், வெள்ளி மாம்பழம், தங்க எலுமிச்சம்பழம், அதோடு பாரிஜாத மலர்கள் எல்லாம் தாம்பழத்துல அள்ளி வச்சான். வச்சுட்டு மக்களை எல்லாம் திரட்டி ஊருனுடைய அந்த நுழைவாசல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா சுவாமியுடைய ரதத்தை. சரி
குறும்பை ராஜ மன்னன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஆமண்ணே இந்த செய்தி ஊருக்குள்ள எப்படி பரகுதுன்னா அவன் நாட்டுக்குள்ள எப்படி தெரியுதுன்னா மக்கள் எல்லாம் பேசுறாங்க, நம்ம நாட்டுக்கு அயோத்தியின் மாமன்னனாகிய ராமச்சந்திரமூர்த்தி வருகிறாராம். ஆனால் ராமனுடைய அழகுக்கு நிகரான ஆண்களே இந்த உலகத்தில் கிடையாது. ராமனுடைய அழகுக்கு நிகரான ஆண்களே இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ஆம்பளையில அழகுன்னா ஹரிராகவன் தான். ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு நிறம் தான் உண்டு. சரி, நம்ம மானிட சமுதாயம் இருக்குன்னா ஒண்ணே கருத்த மனுஷனா இருப்பாரு, இல்லன்னா செவத்த மனிதனா இருப்பாரு. சில ஆட்கள் புது நிறமா இருப்பாங்க, சில ஆட்கள் மான் நிறமா இருப்பாங்க. இப்படி பலவித நிறம் உண்டு. ஆனால் ஹரிராமச்சந்திரமூர்த்தியின் நிறம் எப்படி? அவர் கலர் எப்படி தெரியுமா? ராகவன் 5 நிறம் கொண்டவன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி. 5 நிறம் கொண்டவர் ஹரிராமச்சந்திரமூர்த்தி. அப்படின்னா 5 நிறம் என்ன நிறம்? பச்சை நிறம் ஒரு புறம், பகல நிறம் ஒரு புறம், நீல நிறம் ஒரு புறம், சங்கு வெள்ளை நிறம் ஒரு புறம். அப்ப 5 நிறமாச்சா? பச்சை நிறம் ஒரு புறம், பகல நிறம் ஒரு புறம், நீல நிறம் ஒரு புறம், சங்கு நிறம் ஒரு புறம், வெள்ளை நிறம் ஒரு புறம். 5 நிறம் கொண்டவன் ஹரிராகவன். அப்படின்னா அழக யாரையா சொல்ல முடியும்? யாரு அவருடைய அழகை சொல்ல முடியுமா? ஹரிராகவனுடைய அழகை 1000 நாவுகள் படைத்த ஆதி சேடனால் கூட சொல்ல முடியாது. அந்த அழகுல இருக்கார். அவரு நம்ம நாட்டுக்கு வாராரா அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அலைகடலன்னு திரண்டு நிக்கிறார்கள். சுவாமிய பார்க்கணும்னு. இந்த பேச்சு யாருக்கெல்லாம் தெரிஞ்சது? மக்கள் இப்படி பேசி பேசி யார் காதுக்கு போயிடுது? குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளாம் அந்த குறும்பை பெண்ணாள் காதுக்கு கேட்டுச்சு. சரி, தோழி போய் சொல்லிட்டா, எம்மா குறும்பை பெண்ணாள் ராமனுடைய அழகுக்கு நிகர் கிடையாதா? அவர் 5 நிறம் கொண்டவரா? பச்சை நிறம் ஒரு புறமா, பகல நிறம் ஒரு புறமா, நீல நிறம் ஒரு புறமா, சங்கு வெள்ளை நிறம் ஒரு புறமா. அப்படி ஒரு அழகேசன் நம்ம நாட்டுக்கு வராரு. எல்லா மக்களும் பார்க்காங்க. அம்மா நீ மத்தரும் பார்க்க முடியலையா? குறும்பை பெண்ணாளுக்கு மனசு கேட்கல. ஏண்டி அம்மா, எப்படியாவது நானும் ராமனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தியை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறும்பை பெண்ணாளுடைய தோழி இருக்கா பாருங்க, அவ ஒரு யோஜனை சொன்னான்.